Hi, welcome back to samayalvirundu.com. இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி வந்து மட்டன் குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு 2 பவுண்ட் மட்டன் எடுத்திருக்கேன். அது போன் ஒன்று தான். போன்லெஸ்ஸை விட போன் உள்ள மட்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போனில் இருக்க ஜூஸும் நமக்கு நல்லா இறங்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் ஒரு 1.5 பவுண்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதான் நமக்கு மசாலா. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, அண்டு கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் மிளகு எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், அண்ட் இது வந்து கசகசா பாப்பி சீட்ஸ். இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அண்ட் 1.5 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், அண்ட் இது வெஜிடபிள்ஸ். இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சியும் வெள்ளைப்பொடியும் நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பொடி மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் 2-3 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் and pinch of sugar. Okay, let us see இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மசாலா அரைக்க போகிறேன். அதாவது இந்த சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, இந்த தேங்காய், அப்புறம் இந்த கசகசா, இது எல்லாம் 3ஐயும் சேர்த்து முதல்ல அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆகிக்கிற போகிறேன். அரைச்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கிடையில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வதக்குங்க. லைட்டாக நிறம் மாறிட்டு இந்த நேரத்தில் நான் ஒரு பச்சை மிளகாயும் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துறேன். நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா நமக்கு. லைட்டாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அப்புறம் அந்த பொடியையும் சேர்த்துடலாம். சில்லி பொடி, கொரியாண்டர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர். தக்காளி கொஞ்சம் வதங்கிருக்கு. இந்த நேரத்தில் நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். பார்த்து சேர்ந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ கூட சேர்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்க சாப்பிட்றவங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறதே பெட்ரு. இது மல்லித்தூள் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். ரெண்டு மஞ்சத்தூள். இது நல்ல ஆன்டிபயோட்டிக். இதில் சிக்கனோ மட்டனோ மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் பண்ணுறீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன். இது வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா லைக் கோகோனட், cumin சீட்ஸ், சோம்பு, அப்புறம் பட்டை, அப்புறம் பிளாக் பெப்பர் போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் லைட்டாக கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மசாலா. இந்த நேரத்தில் நான் வந்து மட்டன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு
அதாவது சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ எது வச்சாலும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. நல்ல வாசமாக இருக்கும். தோலோடு வெட்டி போடுங்க, தான் வாசமாக இருக்கும். அப்புறம் சால்ட்டு ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், சுகர் ரொம்ப கொஞ்சம் அளவு தான் எடுத்துருக்கேன். அதாவது சில கறி வேகும் சீக்கிரத்தில், சில கறி வேகாது. ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண மசாலா அரைச்ச தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில்கிட்ட விட போகிறேன். 10 to 15 விசில் வர விடுங்க. அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை இறக்குங்க. அதாவது ஒரு விசில் டு 10 நிமிஷம், அதுக்கடையில் 15 விசில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு. இங்கே நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் குக்கரை ஓப்பன் பண்ணியே இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள், கட்டியாயிரும். இந்த மட்டன் குழம்பு வந்து தோசை, இட்லி, அதுக்கப்புறம் பரோட்டா, ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சமையல்விருந்து.comக்கு கொடுங்க. We'll meet in next video. Thank you.